காசுக்கு ஏற்ற தோசை இது இல்லைங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போது ஒரு புது பிளேலிஸ்ட்டுங்க. என்னென்னா, வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ரொம்ப பெருசாக நினச்சி வாங்குவோம். அப்புறம் பார்த்தா பெரிய ஏமாற்றத்தில் போய் தள்ளப்படுவோம். துஷ்டமாக நினச்சிட்ருக்கோம் நிறைய விஷயத்த. ஸோ அந்த ஹைப்பை மேட்ச் பண்ணாத நிறைய விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், சில சமயங்களில் ட்ரைலர் வரும்போது பயங்கரமாக இருக்கும். நம்ம அதனாலேயே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லி சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 150 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டிய படத்தை 1500 ரூபா கொடுத்து கூட பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் இன்டர்வல் எழுந்து வர முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னு பார்த்தா வண்டி பார்க்கிங்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா? சங்கர் சாரால் பாதிக்கப்பட்டவர்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிப்போமா? பாவண்டா, அவரே பாதிக்க தான் மட்டும். ஃபேமிலி கேம் சேஞ்சர் கூட்டு போனா யோசிப்பாங்க. ஃபேமிலியோட லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்கள் பிள்ளையார் சொல்லி எங்கே போடுறோன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் ஃபிட்னஸில் தான் அந்த சேனலில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் போட ஆயிரங்களை அதனால பல ஆயிரங்களை அழித்து. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஜிம்முங்க. எஸ், எல்லா ஜிம்முமே மொக்கையான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. சொல்லப்போனால் ரொம்ப ஓல்டு ஸ்கூல் ஜிம்மெல்லாம் எங்கள் ஏரியாலையும் இருக்குது. அதே சமயம் இப்போ இருக்கிற மாடர்ன் ஜிம்ஸும் எங்கள் ஏரியாவில் இருக்குது. அதில் ஒரு சில ஜிம்லாம் ரொம்பவே எத்திக்கலி குட்டாக இருப்பாங்க. சரியா? உண்மைதான். ஆமாம், ரொம்ப. இதில் வந்து நான் சில சமயங்கள் அந்த ஜிம்மு பேரை சொல்லணும்னா சொல்ல முடியும். ஆனால் நான் ஏன் தெரியுமா சொல்லலை, அப்புறம் ஏதோ அவங்க கிட்ட இருந்து பெட்டி வாங்கிட்டு வந்து தான் இந்த வீடியோ போடுறேன். நாங்கள் அதெல்லாம் பண்ணல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதனால நாங்க வந்து இந்த மாதிரி எந்த ஜிம்மு பேருலாம் சொல்ல போறது இல்ல. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஃப்ளோரு 3 ஃப்ளோரு அது வரேன் 4 ஃப்ளோரு 3 ஃப்ளோரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஜிம்ஸும் இருக்கு. ஒரே ஃப்ளோர்ல நம்மளை முடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கான மொக்க ஜிம்ஸும் இருக்கு. சரியா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ மிஷினரிஸ்லாம் இல்லாம மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் மாடர்ன் மிஷின்ஸ்லாம் இல்லாமல் சைக்கிள் செயினில் கட்டி வெயிட் இழுக்கிற மாதிரியான ஓல்டு ஸ்கூல் ஜிம்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஜிம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். பழைய மாஸ்டர் இருப்பாங்க. என்ன அவங்க நமக்கு சஜஸ்ட் பண்ணுற இது டயட் செம்மையாக இருக்கும். டயட்டும் செம்ம ஃபன்னாக இருக்கும். மசால் வடைலாம் கூட சொல்லுவாங்க. சாரி, உளுந்த வடை சொன்னதே இல்லை. உளுந்த வடைலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது ப்ரோட்டீன் தானே, ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாம் இருக்குல்ல. ஆமாம், அதனால உளுந்த வடை சாப்பிடுங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது மாடர்ன் ஜிம் போனால் உளுந்த வடை யாராவது சஜஸ்ட் பண்ணுவாங்களா? ப்ரோ சாப்பிடாதீங்க ப்ரோ, ஓட் வேணாம், போதும், நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜிம்மோட ஃபீஸ் அப்படின்னு வரும்போது இவன் சும்மா என்ன பண்ணா, ரெட்டிட்டில் போய் பார்க்கும்போது இதில் என்னன்னா, இதில் நிறைய பேர் யார் அப்படின்னு பார்த்தா சென்னை. நிறைய பேர்லாம் இல்லை, எல்லாருமே சென்னை மக்கள் தான். ஓகே ஓகே, நான் வந்து நான் சொல்கிறேன் 1 year பிளான். ஆமாம், 12K. ஓகே, ஆக்சுவலாக இது ஆச்சரியம் இல்லை, இருங்க வரேன். 6 months பிளான். ஸ்பெஷல் ஐட்டமே இனிமே தாங்க வருது அப்படிங்கிற. 6 months பிளான் 9K. ஆமாடா, உண்மைதான். அடுத்து 3 months பிளான் 6K. ஓகே, அடுத்து இப்போதான் 1 month பிளான் 3,500. 3K. 3Kவா? அது உள்ள போனால் அட்வான்ஸ் 500 ரூபா வச்சுக்கோங்க. சரி, 3,500 rupees. ஸோ இது வந்து காமனான்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் ஜிம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 500 ரூபா மாறலாங்க. சரியா? இந்த ப்ரைஸிங்லேருந்து மாறலாம். சில ஜிம் வந்து இப்போ நம்ம 12Kன்னு சொன்னதுக்கு பதில் 10K இருக்கலாம். இது ரொம்ப பெரிய ஜிம் அப்படின்னா எப்படின்னா, இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்குது. பேன் இந்தியா மூவி மாதிரி பேன் இந்தியா ஜிம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல மெம்பர்ஷிப் கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்லனாலும் எங்கள் ஜிம் இருக்கோ நீங்கள் எங்கனாலும் போய் இந்த ஐடி கார்டை காமிச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜிம்களும் உண்டு. இன்டர்நேஷனல் ஜிம்ஸ் அதுவும் உண்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜிம்ஸ் வந்து எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எப்பயுமே மாறும். மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் இருக்க ஜிம் எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ்ங்க. அதெல்லாமே மோஸ்ட்டாக ஃப்ரான்ச்சைஸ் தான். ஆமாம், இதை தாண்டி என்னன்னா நம்ம ஓல்டு ஸ்கூல் ஜிம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இப்போ என்ன லெவலுக்கு போயிருக்காங்கன்னா 400லேருந்து 500 ரூபா மாச ஃபீஸ்க்கு போயிருக்காங்க. தி மேக்ஸ் இந்த கார்டியோலாம் சேர்த்து 800 ரூபா 1000 ரூபா வரும். தி மேக்ஸ் 800 ரூபா அப்படிங்கிறதே ரேரான ஜிம்முங்க தான். பட் இருக்கு, அதாவது நான் ஓல்டு ஸ்கூல் ஜிம்ஸ் சொல்றேன், இந்த சங்கிலிலாம் வச்சு இழுக்கிற ஜிம். சரியா? இப்போ இதுல என்ன ஹைலைட்னா, நான் ஜிம்முக்கு போய் நிறைய தடவை பறி கொடுத்துருக்கேன். சரியா? அது எப்படி நீமா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட். அந்த பார்த்து தலைவன் தான் போட்டு கொடுப்பான். எப்படின்னா, நானும் அஸ்வத்தம் பேசிக்கிறோம். டேய், திரும்பியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம்டா, நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியும், நம்மளோட பழைய ஃபோட்டோலாம் ஞாபகம் இருக்குல்ல, திரும்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம். சரி அண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்பயும் மாதிரி தான் உடனே அவ்வளோதான். இந்த சத்யன் நிப்பாப்ல ரௌத்திரம்ல நாங்கள்லாம் ஜிம் ஃப்ரான்ஸ் அப்படி பயங்கரமாக இருப்பாங்களே, எக்ஸ்பேண்டபிள்ஸ் டீம் மாதிரி. அந்த மாதிரி தான் பயங்கர பில்டப்பாக போயிட்டு ஜிம்மில் என்கொயர் பண்ண போவோம். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம சும்மா என்கொயர் பண்ண போனாலே அவங்க நம்மளை கொத்தி போடுறதுக்கு என்ன வழி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக பேசுவாங்க. இதில் நாங்களே ஆல்ரெடி ஆர்வ கோளார போய் நிற்கிறோமா, அதனால ஈஸியாகவே நம்ம போய் அந்த வலையில் விழுந்துருவோம். ப்ரோ நீங்கள் 1 month 3K போடுறதுக்கு 12 months போட்டிங்கன்னா 12K ப்ரோ. உங்களுக்கு கணக்கு படி பார்த்தா 1 month 1K தான் ப்ரோ. EMI சிஸ்டம் தெரியுமா ஜிம்மில் உங்களுக்கு? இருக்கு. ஃபர்ஸ்ட் 3K கட்டுருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி 3 months ஒன்ஸ் கட்டுருங்க ப்ரோ. 12K முடிச்சிருங்க ப்ரோன்னு வாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் 3K கட்டினாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஒரு மாசத்துல நீங்க வரலனாலும் அந்த ஒரு மாசத்தோட ஃபீஸ்.
ஸோ அதனால வந்து ப்ராப்ளம் இப்படிதான். இப்போ வந்து இங்க பாருங்களேன், இது வந்து அப்போ ஜிம் நடத்துற எல்லாருமே வந்து கல்பிரிட்ஸ் அப்படி கிடையாதுங்க. இதுதான் பிசினஸ் மாடல். அங்க பத்தாததுக்கு இதுல மக்கள் மைனஸ் தான் நாங்க இதை பேசுறோம். இது ஜிம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இங்க எதுவுமே கிடையாது, மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நாங்க பேசுறோம். நான் அனுபவத்துல சொல்றேன், நான் ஒரு ஜிம் போயிருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நார்மல் ஓல்ட் ஸ்கூல் ஜிம் தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய இதுவாட்டம் எதுக்கு போனேனே தெரில. போயிட்டு நான் மந்த்லி 3.5K கொடுத்தேன், அட்வான்ஸோட சேர்த்து 500 அட்வான்ஸ் வாங்க. 3.5K கொடுத்தேன், போனேன். எப்படி இருந்ததுன்னா முதல்ல ஒரு வாரம் என்ன அவங்க புள்ள மாதிரி கவனிச்சாங்க, அவங்க பையன் மாதிரி என்ன கவனிச்சாங்க. போகும்போது சும்மா போலங்க, கொஞ்சமா பால் கோவா இந்த வெயிட்டை எப்படி தூக்கணும், மிஷின்ல இருந்து எல்லாமே எனக்கு முதல்ல ஒரு வாரம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த வாரம் வந்தாங்கண்ணே, ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அவங்க என்கிட்ட பேசுறதுல ஒரு வித்தியாசத்தை நான் ஃபீல் பண்ணேன். சரி, ஒரு 2 நாள் போச்சு. 3ஆம் நாள் வந்து எது கேட்க போனாலும் சொல்லிட்டு ப்ரோ பிடி வேலை இப்போ இதுவாக தான் இருக்குது, ஆஃபரில் தான் இருக்குது. பிடினா பர்சனல் ட்ரைனிங். நான் வந்து ஓகே ப்ரோ. போக போக திருப்பி வித்தியாசமாச்சு. ப்ரோ பர்சனல் ட்ரைனிங் போட்டுக்கோங்க ப்ரோ, பர்சனல் ட்ரைனிங் போட்டால் நாங்கள் எல்லாமே சொல்லுவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்குலாம் சொல்கிறதே விட்டுட்டாங்க. செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? யூடியூப் தான் ஹெல்ப் பண்ணுச்சு கொஞ்ச நாளைக்கு. கண்டிப்பா நிறைய பேர் உனக்கு இல்ல நிறைய பேருக்கு அப்படிதான் ஹெல்ப். யூடியூப்ல ஷார்ட்ஸ் போதும், நீங்க ஒரு பர்టిక్యులர் ஒர்க் அவுட் தாங்க தேடுவீங்க, அத ஷார்ட்ஸ் அத போட்டோனே ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வரும், அத பார்த்து நீங்க முடிச்சு விட்டுறலாம் அந்த ஒர்க் அவுட்டை. எஸ், ஏன்னா பிடி போட சொன்னாருங்க அவர். ஒரு வாரம் என்ன எப்படி பார்த்துட்டு இருப்பானா அவரை அப்படி நினைச்சேன். என்னோட கூட பிறகு அண்ணனா நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு பிசினஸ்னு சொல்லிட்டாரு. ஆனா எல்லா இடத்துல இப்படிதான் இருக்கும். சரி, ப்ராப்ளம் என்னன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, இவங்க சொல்ற அந்த 12K அப்படிங்கிற டாரிஃப் வந்து 12 months மட்டும் இல்லாம சில இடத்துல 12 + 2 months 12 + 3 months அது இருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விட்டீங்கன்னா 1 month உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரெஃபரல் மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எதையுமே நம்ம குறை சொல்றதுக்கு இல்லைங்க. அவங்க கடை நடத்துறாங்க, சரியா, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், அவங்க வேலையை தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொன்னேன் வியர் அண்ட் டேர். நானே லைவா பார்த்துருக்கேன். இந்த டெட் லிஃப்ட் பண்ணுறன்ற பேரில் நம்மளால தூக்க முடியாத வெயிட் எல்லாம் வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணுறது. இதில் என்னடாண்ணா, தூக்க வேண்டிய ஆள் நடுவில் நிற்பாரு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் பண்ணுற பொசிஷனில் பிடிச்சிட்டு டம்முன்னு கீழே விட்டுறது இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நிறைய சொன்ன மாதிரி தான். இப்போ 3000 ரூபா ஒரு மாதம் அப்படின்னும் போது நம்ம எப்படி யோசிப்போம்னா, இப்போ 6 months போனால் கூட 6000 ரூபா, ஏன் நம்ம 6000 ரூபா பே பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். இதில் அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்வர்ஷன் ரேட் வச்சு பார்க்கும்போது 10ல் 2-3 பேர் தான் வந்து கண்டினியூஸாக வருவாங்க. மீதி 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரமாட்டாங்க. அந்த 7லையும் 2-3 பேர் ட்ராப் ஆகிடுவாங்க. ஒரு மாதம் வந்துட்டு அப்படியே ட்ராப் ஆகிடுவாங்க. இதில் ஒரு சில ஜிம்மில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சதுக்கப்புறமா, இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப காமன் ஆனதுக்கப்புறமா, இதில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, இது இப்படி தான் போனேன், ஜிம்லேயே நான் போனேன், அதுக்குள்ளே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, என் ஷிஃப்ட்டை மாற்றினாங்க, அதனால் நான் ஜிம் போக முடியல, அதனால் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா, இல்லாட்டி என்னோட பேக்கேஜுக்கு பதில் வேறு யாராவது வரலாமா எல்லாம் கேட்பாங்க. கண்டிஷன்லேயே அதெல்லாம் இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஜிம்மில் இருக்கு, சில ஜிம்மில் இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் ஒரு 3000 இருக்கும். சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் 12K கொடுத்து போறீங்க ஜிம்முக்கு. இப்போ உங்கள் 12K பிளானை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் வைக்க போறீங்க. அவர் ஜிம்மு போகிற ஐடியாலே இல்லை, பட் அவர் ஃப்ரீயாக இருக்காரு. ஐயோ ஜிம் போயா, நான் தான் போக முடியல, இந்த என்னோட பேக்கே அது வச்சுக்க, நான் உனக்கு 10Kக்கு தரேன் மாதிரி தான் நீங்கள் சொல்ல முடியும். 12K கொடுறான்னு கேட்க முடியாது. இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, 10000 கொடுத்து இப்போ போகணுமா அப்படின்னு நினைப்பாரு. சரி 9000 அப்படின்னு வருவோம். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, 9000 வைங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட 9000 கொடுக்க ரெடி ஆகிடுறாரு. ஆனால் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் ஒரு 3000 பே பண்ணுவீங்க. அது யார் கொடுப்பா? நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆயிடுது, 9000ங்கிறது 6000 மாறிடும். பட் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது அட்வான்டேஜ் தான். அவர் இப்போ உள்ள வந்தாருன்னா அவருக்கு வந்து 9000க்கு வந்துடுறாரு. இப்போ எப்படி பார்த்தாலும் ஜிம் ஓனர் அண்ணாச்சிக்கு தான் லாபம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணது ப்ளஸ் இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு 3000 நல்லா கட்டுது. அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. எஸ். ஸோ இதுதான். ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஜிம்மு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, நீங்கள் போனால் கரெக்டாக போவீங்க. எந்த ஜிம்முங்கிறதெல்லாம் தாண்டி. ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, இல்லைங்க, எனக்கு கேட்டால் நீங்கள் ஒரு பிகினர்லாம் இருந்தால் நீங்கள் அவ்வளோ பெரிய ஜிம்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்றா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ ஏரியாலே பிக்கஸ்ட் ஜிம்னு ஒரு பேனர் இருக்குன்னா நம்ம போய் பார்க்க போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சமயங்களில் போய் பார்க்கும்போது நம்ம தெளிவாகவும் கவனிச்சிட மாட்டோம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் அன்டைமில் போகிறீங்கன்னு வைப்போம். ஒரு 3 o'clock ஆஃப்டர்நூன் அன்டைம். யார் வருவா? ஸ்கூலும் விடலை, காலேஜும் விடலை, ஆஃபீஸும் இருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் யாராவது ஹவுஸ் ஒய்ஃப் 1-2 பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் போனீங்கன்னா ஜிம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதே 7 மணிக்கு நீ போய் பாரு. 7 மணிக்கு சொன்னேனே ஜிம்மு மாறிட்டேன்ட்டு. எதுக்கு ஏங்க, நியூ இயர்க்கு முன்னாடி வரையும் ஜிம்மு நிஜமாக காலியாக இருந்தது. நான் வந்து இந்த 5 to 7 ஏதாவது ஒரு டைமில் 1 hour 1.5 hour போவேன். காலியாக இருந்தது. காலியாக தானே இருக்குன்னு அந்த ஜிம்லேயே கண்டினியூ பண்ணணும்னு போயிட்டே இருக்கேன். இந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுங்க.
ஆனால் 1ஆம் தேதி கூட்டமாக இருந்தது. சரி 1ஆம் தேதி தானே, அந்த ஜிம் ப்ரோ அவரே அந்த அண்ணாவே சொன்னார், ப்ரோ எப்பவுமே இப்படி தான் ப்ரோ நடக்கும், நீங்கள் எதோ ப்ரோ நீங்கள் வந்துட்டு போகும். அவர் நிஜமாலே சொன்னார். சரி ஓகே வந்துட்டு போச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு பார்க்குற கூட்டம் அதிகம் தான் ஆச்சு, குறையலை. என் நிலமெல்லாம் என்ன ஆறுது? அதாவது ஒன்றும் இல்லைங்க, நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ அது எல்லாருமே எடுக்கிறது தான். 2 ஃப்ளோர் ஜிம்முங்க அது. 2 ஃப்ளோர் ஜிம்மா? இங்கே 4 ஃப்ளோர் ஜிம் இருக்குது. 4 ஃப்ளோர் ஜிம்மான அல்டி. நான் தான் உன்ட்ட சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க 4 ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே உனக்கு கிராஸ் ஃபிட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஹெவி வெயிட் ஒர்க் அவுட்ஸு, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கார்டியோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் யூட்டிலைஸ் ஒரு ஃப்ளோரில் வந்து நீ வேணா கோர் ஒர்க் அவுட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் ஜூம்பா இந்த மாதிரிலாம் பண்ணலாம். புரியுது. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து ஒன்றுலங்க, மைண்ட் செட் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம கண்டிப்பாக கண்டினியூஸாக போவோமான்னு. இன்னொன்று நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கேங் இருக்கணும், இருந்தாலே மோட்டிவேட்டடாக இருக்கலாம். இப்போ ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 2 பேர், அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து சோப்பலாங்கியாக இருந்தாலும் வீணாக போயிடும். ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கணும், இல்லை ஒருத்தர் வந்து ரெகுலர் பர்சன், இன்னொருத்தர் நாலேஜபிள் ரெகுலர் பர்சனாக இருக்கணும். அப்படி இருக்கணும். இப்போ எப்படி தெரியுமா, ஒருத்தன் விட்டுறதா இருந்தாலும் இன்னொருத்தர் எழுத்துட்டு வர மாதிரி இருக்கணும். இப்போ நான் போகிறேன், என் ஃப்ரெண்டு என் கூட ஜிம்முக்கு வரான், அவன் நான் 2 பேரும் போகணும். இல்லை நான் வரலன்னா அவன் என்ன வர வைக்கணும், அவன் வரலன்னா நான் அவனை வர வைக்கணும். அவன் வரல நானும் போகாம, நான் வரல அவன் போகாம இருந்தால் கடைசியில் 2 பேருமே போயிட்டு இருக்க மாட்டாங்க, டபுள் அமௌண்ட் வேஸ்ட்டாக போகும். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். இது எல்லாமே அனுபவத்தில் நடந்திருக்கு. விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. ஸோ அதனால் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறது வந்து தப்புன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஜிம்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங்டா, வெளில ஜாலியாக ஜிம் பேக் சைட் பேக்கை போட்டு அப்படியே ஏரியாவை சுற்றி பாட்காஸ்ட் கேட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பேன். அப்படியே பாடி ஒரு இதுக்குள்ளே போயிடும், வார்ம் அப்பில். உள்ளே போய் ட்ரெட்மில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. புரியுது. வெளியே முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு ஸ்கிப்பிங்கை போட்டு மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். டைம் ஸோ அப்படியும் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் அந்த டைமை எப்படிலாம் பிரிச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் சொல்லணும்னு நினச்சோம். மற்றபடி உங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஸ்டோரி இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் ஸ்டோரியை டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் டைமும் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க, நாங்கள் அதை படிச்சு பார்க்கலாம். இது வந்து ஜிம்மோட ஜிம் இது பண்ணுற அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து நாங்கள் யோசித்தோம், இது யோசிச்சு பார்த்தா அண்ணாவும் அனுபவிச்சிருக்காரு, நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால சொன்னதான். ஸோ பாருங்க, பாரபட்சம் பார்க்காம அனுபவிச்சிருக்கோங்க. இது மாதிரி எவ்வளோ தடவை தெரியுமா, ஐயோ என் ஒய்ஃப்ல என்ன கலாச்சாங்க, எந்த அளவுக்கு தெரியுமா, நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு. எப்படி தெரியுமா, நானும் அஸ்வதம் அப்படியே ஃபயரா கண்டிப்பா போவோமா, கண்டிப்பா போவோம் அப்படின்னு சொல்லு, கண்டிப்பாவா கண்டிப்பா போவோம் அப்படின்னு ஒன்றுங்க. இதுக்கு மேலே பேசினா சரி இவனும் கோவப்படுவோம், சரி போய் விட்டான். கடைசியில் பார்த்தா அவன் என்னடா பெங்களூர் போறேன்னே, போனியா பெங்களூர் போறேன்னே, டேய் என்னடா சொல்ற, அவன் திடீர்னு வந்துருச்சு, பெங்களூர்ல தான் இப்போ இருக்கான் பத்தியா, பெங்களூர் போய் ஜிம்முக்கு போனாரா, அதெல்லாம் அதுவும் போல அவன் பிஜியில் போய் தூங்க தான் போறான். இப்போ என்ன மேட்டர்னா அவன் போனான்னா இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நடந்த ஸ்டோரியில தான் சொல்றேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுல வந்தவர் போயிட்டு இருக்காரு இப்போ ஜிம்முக்கு, நான் தான் போல. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குதுங்கிறேன். எத்தனை மாதத்துக்கு கட்டினீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக யோசிச்சு 1 இயர். இப்போ அந்த 2 மந்த்ஸ்லாம் நான் அதான சொல்கிறேன். நாங்கள் 1 இயர் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஜிம்முக்கு போனீங்க? நியூ இயர் ஆரம்பிச்சது வரைக்கும் போல் சைக்கிளிங் தான் டெய்லி போயிட்டுருக்கேன். சரி விடு, என்ன பண்ணுறது, 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணேன். நான் அது குவார்ட்டர்லி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எப்படின்னா நான் போகிற ஜிம்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் குவார்ட்டர்லி கொடுத்தா உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு வந்துடும் ப்ரோ, அந்த +2 மந்த்ஸ் அந்த ஆஃபர். அப்படி போனேன் போலையே, நமக்கு இதுக்கு அந்த மாதிரிலாம் காசு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே தான் எல்லா இடத்துலையும் அதான் நடக்குது. ரைட்டு, உங்களோட அனுபவம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது. நம்ம கீழே சொல்லுங்க எப்படி இருக்கோ எல்லாமே சொல்லுங்க. ஜிம்மு பேர் சொல்லலாம் அதெல்லாம் இல்லைங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குங்க, ஜிம்மு மட்டும் இல்லை நிறைய ஏரியாவில் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரும் பார்க்கலாம் இதுக்கப்புறம். ரைட்டா? ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். என்னடா பிளேலிஸ்ட் இது? வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணது, வாழ்க்கையிலாம் சொன்னா நம்ம ஆளுங்க வாழ்க்கை அந்த எப்படின்னா நாட் அப் டு த மார்க் மாதிரி சொல்லுவாங்கல்ல, காசுக்கு ஏத்த தோசை இது இல்லைங்க, அந்த மாதிரி. டைட்டில் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்களே, அதாவது பிளேலிஸ்ட் டைட்டில் இந்த சீரிஸ்க்கு. நாங்க வந்து ஜிம் பரிதாபங்கள்னு போடலாம், ஜிம் பாவங்கள்னு போடலாம், நம்மள்ட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு பாய். சரி இருங்க பாய். சரி ரைட்டுங்க, அடுத்து சரிங்க அடுத்த பதிவில் சந்திப்போம், பார்க்கலாம். டாடா.